மாவட்ட ஆள் சேர்ப்பு மையத்தின் மூலமாக பல கூட்டுறவு சங்கங்களுக்கு உதவியாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பதவியில் பணியில் சேர்ந்துள்ள நண்பர்களுக்கு அந்த கூட்டுறவு சங்கங்களில் தாங்கள் பொறுப்பேற்றுள்ள அந்த பதவியில் எவ்வாறு நல்ல முறையில் பணியாற்ற வேண்டும் என்பதற்கான சில ஆலோசனைகளை தங்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் ஓய்வு பெற்றுள்ள தஞ்சாவூர் சாமியப்பா கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் பகுதி நேர விரிவுரையாளராக பணியாற்றி வரும் ஆர் நடராஜன் ஆகிய நான் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களுடன் தெரிவித்து கொண்டே இந்த பதிவை உங்களுக்காக இங்கு பதிவு செய்துள்ளேன். தாங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பணியேற்றிருந்தாலும் அல்லது பணியாளர் கூட்டுறவு சங்கத்தில் பணியேற்றிருந்தாலும் அல்லது நகர கூட்டுறவு வங்கியில் பணியேற்றிருந்தாலும் அல்லது வேறு வகையான கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளராக பணியாற்றியிருந்தாலும் உங்களுக்கு அந்த சங்கத்தினுடைய செயலாட்சியர் அல்லது அங்கு தலைவர் இருந்தார்களேயானால் அவர்கள் உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கி இருப்பார்கள். அந்த பணி நிபந்தன ஆணையில் பணி நியமன ஆணையில் என்னென்ன நிபந்தனைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் மிகவும் கவனத்துடன் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆணையில் உங்களுக்கு தகுதியான் பருவம் என்றால் என்ன, இந்த தகுதியான் பருவத்தில் தாங்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தகுதியான் பருவம் என்பது தாங்கள் உதவியாளர் பணியில் அந்த கூட்டுறவு சங்கத்தில் பணியில் சேர்ந்த பிறகு அந்த பணியில் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை தாங்கள் எந்த விதமான குறைபாடுக்கும் இல்லாமல் மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி ஓராண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலம் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் பணியாற்றி அந்த தகுதிகான் பருவத்தை முடித்தீர்களானால் உங்களுக்கு தகுதிகான் பருவம் முடிந்ததாக ஆங்கிலத்தில் ப்ரொபேஷன் டிக்ளேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை உங்களுக்கு கொடுப்பார்கள். ஒருவேளை தகுதிகான் பருவம் முடிந்தவுடனே தகுதிகான் முடிந்ததாக ஒரு ஆணை தங்களுக்கு வழங்கப்படாமல் இருந்தாலும் கூட அந்த 2 ஆண்டு காலத்திலோ அல்லது ஓராண்டு காலத்திலோ தாங்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாமல் இருந்தால் தாங்கள் தானாகவே தகுதிகான் பருவத்தை முடித்ததாக கருதப்படும் என்று உங்களுடைய அந்தந்த சங்கங்களுடைய தனி துணை விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் on completion of a particular period, if there is no any disciplinary action pending against the person, the probation period automatically completed அப்படி என்று தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே உங்களுடைய தகுதியான பருவம் 2 ஆண்டுகளில் அல்லது ஓராண்டுகளில் முடிவுற்றவுடன் அதனுடைய விவரங்களை உங்களுடைய பணிப்பதிவேட்டில், ஆங்கிலத்தில் சர்வீஸ் புக் என்று சொல்வார்கள், அந்த பணிப்பதிவேட்டில் அந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு உங்களுடைய அதிகாரியால் அதில் கையொப்பமிட வேண்டும். நீங்கள் பணியில் உதவியாளர் பணியில் சேர்ந்தவுடனே உங்களுக்கு அந்த கூட்டுறவு சங்கத்தின் பணிப்பதிவேடு திறக்கப்பட்டு அந்த பணிப்பதிவேட்டில் உங்களுடைய பெயர், தகப்பனாருடைய பெயர் அல்ல கணவருடைய பெயர், பிறந்த தேதி, எந்த ஊர், விலாசம், இருப்பிட விலாசம்
போன்ற விவரங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு உங்களுடைய 5 விரல் உடைய கைரேகையும் அதில் பதிவு செய்யப்பட்டு இது முதல் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். 2வது பக்கத்தில் உங்களுடைய அந்த சங்கத்தில் பணியில் சேர்ந்த தேதி, உங்களுடைய கல்வி தகுதி, கூட்டுறவு பட்டய பயிற்சி தேர்ச்சி பெற்றதற்கான விவரங்கள் இவையாவும் உங்களுடைய பணி பதிவேட்டில் பதிவு செய்யப்படும். அவ்வாறு பதிவு செய்யப்படுகிறதா என்பதையும் தாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் விவரங்கள் எல்லாம் பதிவு செய்த பிறகு உங்களுடைய கையொப்பத்தையும் அதில் பதிவு செய்ய சொல்வார்கள். நீங்கள் அந்த பணி பதிவேட்டில் உங்களுடைய கையொப்பத்தையும் அதில் பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்வும், அதாவது சம்பள விகிதம், ஆண்டு ஊதிய உயர்வு, விடுப்பு, லீவில் போடுவது போன்ற விவரங்களை எல்லாம் அந்தந்த பகுதியில் அந்த பணி பதிவேட்டில் அவ்வப்பொழுது பதிவு செய்து வருவார்கள். தாங்கள் பணியில் சேர்ந்த தேதி முதல் தாங்கள் ஓய்வு பெறும் தேதி வரை இந்த பணிப்பதிவேடு அந்த சங்கத்தால் பராமரிக்கப்பட்டு வரும். அது ஒவ்வொரு நிகழ்வும் அதில் பதிவு செய்யப்பட்டு உரிய அதிகாரியால் அதில் ஒப்பம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். இதை தாங்கள் அவ்வப்போது வேண்டுமானால் அவருடைய அனுமதியை பெற்று ஒரு நகல் எடுத்து வைத்து கொள்ளலாம். அது சங்கத்தினுடைய தனி துணை விதியும் அது உங்களுக்கு அந்த சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது. பணிப்பதிவேற்றினுடைய நகல் அவ்வப்பொழுது தாங்கள் செராக்ஸ் நகல் எடுத்து தாங்களும் அதை வைத்து கொள்ளலாம். இதை தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் எந்த சங்கத்தில் பணியேற்றுள்ளீர்களோ அந்த சங்கத்தில் உங்களுக்கு என்ன விதமான பணி ஒதுக்கப்பட்டுள்ளது அல்லது கொடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கு ஆதாரமாக அந்த சங்கத்தினுடைய தலைவர் அல்லது செயலாட்சியர் உங்களுக்கு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது கடமைகளும் பொறுப்புகளும் அதை தட்டச்சு செய்து அதனுடைய நகலை உங்களுக்கு வழங்குவார்கள். அதை தாங்கள் ஒப்புதல் பெற்று அதாவது உங்களுடைய கையொப்பத்தை பெற்று தேதியுடன் கையொப்பத்தை தாங்கள் அதில் பதிவு செய்து அதன் நகலை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இது சங்கத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு வழங்குவார்கள். அவ்வாறு வாங்கக்கூடிய அந்த கடமைகளும் பொறுப்புகளையும் தாங்கள் மிகவும் கவனத்துடன் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்தியையும் அல்லது அறிவுரைகளையும் அல்லது அதனுடைய ஆணையையும் தாங்கள் சிறிதும் நழுவாமல் சிறிதும் பிழாமல் அதை தினசரி கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடித்து வந்தால்தான் தங்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் வராது என்பதையும் தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதில் இதே சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுடைய செயலாட்சியர் அல்லது தலைவர் அல்லது அங்கு பணியாற்றக்கூடிய மற்ற பணியாளர்களிடம் தாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எவ்வாறு கேட்பது, இதை கேட்டால் நம்மை ஒரு விதமாக நினைப்பார்களே அப்படியெல்லாம் நினைக்காமல் உங்களுக்கு அவ்வப்பொழுது பணியிலும் சரி அல்லது எந்த விதமான சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுடைய சங்கத்தினுடைய முதலில் உங்கள் சங்கத்தினுடைய உயர் அதிகாரிகளை, அதாவது செக்ரட்டரி இருப்பார்கள், மேனேஜர் இருப்பாங்க, அவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் வைக்கப்படுவோ அல்லது தெரியாமல் இருக்கின்றமோ என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், கூட்டுறவு சங்கத்தில் ஒவ்வொரு நடவடிக்கையும் பொதுமக்களுடனும் அங்கு உறுப்பினர்களுடைய நாம் நெருங்கி பழகக்கூடிய, அதாவது அவர்களுடைய கடன் சம்பந்தமான அல்லது ரொக்க சம்பந்தமான நடவடிக்கைகளை நாம் கவனிக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருப்போம். ஆகையினால் அந்த கடமைகளை நாம் எந்த விதமான பிழைகளுக்கும் அல்லது தவறுகளுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்ற வேண்டும் என்பதை தாங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து அதை செயல்பட வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தகுதியான் பருவம் என்று உங்களுக்கு தற்போது அதை பற்றி
விளக்கி சொல்லியிருக்கின்றேன். அந்த ஓராண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலம் சங்கத்துடைய பணிகளை தாங்கள் செவ்வனே செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் தகுதிகான் பருவமானது நிறைவடையும் என்பதை தாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உங்களுக்கு நான் இப்போ தெரிவித்தது சங்கத்தின் மூலமாக வழங்கப்படும் கடமைகளும் பொறுப்புகளையும் தாங்கள் சிறிதும் நழுவாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். அதை எழுத்து மூலமாக அவர்களாக கொடுத்தாலும் சரி, அல்லது கொடுக்காமல் இருந்தால் தாங்கள் அதை கேட்டு வாங்கி வைத்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். எனக்கு கொடுக்கவில்லை, நான் கேட்கவில்லை என்ற வார்த்தையில் வரக்கூடாது. சங்கத்தின் நிர்வாகமே உங்களுக்கு கடமைகளும் பொறுப்புகளும் தட்டச்சு செய்து கொடுப்பார்கள். ஒருவேளை கொடுக்காமல் இருந்தால் தாங்கள் தான் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் பணியில் சேரும்பொழுது உங்களுடைய கல்வி சான்று, அடுத்தபடியாக பயிற்சி பெற்றக்கான சான்றுகள் எல்லாத்தையும் அவர்கள் கேட்டு அதனுடைய விவரங்களையும் பணிப்பதிவேட்டில் பதிவு செய்வார்கள். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட அந்த விவரத்தையும் சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் தாங்களும் பார்த்து வைத்துக்கொண்டே அதனுடைய அதிகாரிகள் அதில் கையொப்பமிடுவார்கள். நான் முன்பாக சொன்னது போலவே பணிப்பதிவேற்றினுடைய ஒரு நகலையும் தாங்கள் செராக்ஸ் நகல் எடுத்து அவ்வப்போது வைத்துக் கொள்ளலாம். அதனுடைய உயர் அதிகாரியுடைய அனுமதியின் பேரில் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்களாக எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. உயர் அதிகாரியுடைய அனுமதி பெற்று அதனுடைய செராக்ஸ் நகலை தாங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பணியில் சேரும்போது உங்களிடம் பணியாளர் பாதுகாப்பு தொகை, ஆங்கிலத்தில் ஸ்டாஃப் செக்யூரிட்டி டெபாசிட் என்று பணம் கட்ட தெரிவித்திருப்பார்கள். பணியாளர் பாதுகாப்பு தொகை என்பதற்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், நீங்கள் எந்த பணியில் அந்த உதவியாளர் பணியில் சேர்க்கும் பொழுது அதனால் சங்கத்திற்கு எந்த விதமான உங்களால் அந்த சங்கத்திற்கு எந்த விதமான நிதி இழப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் அந்த தொகை வாங்கப்பட்டு சங்கத்தினுடைய கணக்குகளில் அது எழுதப்பட்டு அந்த தொகையை சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை வைத்து கொள்ளாமல் மத்திய வங்கியில் அந்த தொகையை டெபாசிட் செய்துவிட வேண்டும். எப்பொழுதுமே பணியாளர் வைப்பு என்று சொன்னாலே உங்களுக்கு அது வட்டி உண்டு. அதை தாங்கள் அல்லது சங்கமோ எடுக்கக்கூடாது. தாங்கள் ஓய்வு பெறும் வரை அந்த தொகை மத்திய வங்கியிலேயே தான் இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை அதற்கு எவ்வளவு வட்டி கொடுக்கின்றார்கள் என்ற விவரமும் தணிக்கை அறிக்கையில் சேர்க்கப்படும். தணிக்கையாளர் மத்திய வங்கியில் இருசால் செய்யப்பட்டுள்ள முதலீடு செய்யப்பட்டுள்ள விவரங்களை கேட்கும்பொழுது இந்த தொகையும் அங்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் உங்கள் பெயரில் அங்கே இருக்கின்றது என்பதையும் அதற்கு எவ்வளவு வட்டி சேர்ந்துள்ளது என்பதையும் தணிக்கையாளர் கேட்கும் விவரங்களுடன் மத்திய வங்கி அதை வழங்கும். அதையும் நீங்கள் அதாவது தணிக்கை அறிக்கையில் அதை தாங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே தற்போது புதிதாக பணியில் உதவியாளர் பதவியில் பணியில் சேர்ந்துள்ள நண்பர்கள் பணியாளர் பாதுகாப்பு தொகை, ஆங்கிலத்தில் ஸ்டாஃப் செக்யூரிட்டி டெபாசிட் தொகையை சங்கத்தில் செலுத்தி தாங்கள் அதற்கான ரசீதை பெற்று வைத்து கொள்ள வேண்டும். அந்த தொகை அந்த சங்கத்திலேயே நடவடிக்கையில் இல்லாமல் மத்திய வங்கியில் இருசால் செய்யப்படுகிறதா என்பதையும் தாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். சட்டப்படி அந்த தொகையான அதாவது பணியாளர் பாதுகாப்பு தொகை சங்கத்தினுடைய நடவடிக்கை இல்லாமல் மத்திய வங்கியில்தான் இருசால் செய்து அல்லது வைப்பீடாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் தாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு என்னென்ன அந்த சங்கத்தின் மூலமாக சலுகைகள் உண்டு, எத்தனை நாட்கள் விடுப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். விடுப்புகள் என்று சொல்லும்பொழுது பல்வேறுபட்ட விடுப்புகள் உள்ளது. சிறு விடுப்பு என்று சொல்வார்கள், அல்லது ஈட்டி விடுப்பு என்று சொல்வார்கள், மருத்துவ விடுப்பு என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக பெண்களாக இருந்தால் மகப்பேறு விடுப்பு என்று சொல்வார்கள். இந்த விடுப்புகளையெல்லாம்
தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது துய்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சங்கத்துடைய தனி துணை விதி, ஸ்பெஷல் பைலா, தனி துணை விதியில் இதன் விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த துணை விதியில் என்ன விதமாக குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதற்கு ஏற்பதான் தாங்கள் விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் தாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஜனவரி 2024 அல்லது இப்பொழுது பிப்ரவரி 2024 இந்த தேதியில் தாங்கள் பணியில் சேர்ந்திருந்தால் எந்த விதமான விடுப்பு உங்களுக்கு உரிமை உள்ளது என்பது சம்பந்தமாகவும் பணியாளருடைய தனி துணைவியில் விளக்கமாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும். அதுபோல பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு மகப்பேறு விடுப்பு எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுக்கு எவ்வாறு சம்பளம் வழங்கப்படும் என்பதையெல்லாம் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சிறு விடுப்பு எடுப்பதோ அல்லது வேறு விடுப்பு எடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய செயலாட்சியர் அல்லது தலைவரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு வாசகமும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். தனித்துணை விதியில் விடுப்பு எடுப்பதற்கு முன்பாக தாங்கள் விடுப்பில் செல்ல இருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை எழுத்து மூலமாக எழுதி உங்களுடைய செயலாட்சியர் அல்லது தலைவரிடம் முன்மனுமதி பெற்ற பிறகுதான் விடுப்பில் செல்ல வேண்டும் என்ற விவரமும் தனித்துணையில் குறிக்கப்பட்டிருக்கும். எனவே தாங்கள் திடீரென விடுப்பு எடுக்கக்கூடாது என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை மருத்துவ விடுப்பு செல்ல வேண்டும் அல்லது வேறு விதமான உபாதையினால் விடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது உடனடியாக வேறு நபர்கள் மூலமாகவும் சங்கத்துடைய நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். தங்களால் தெரிவிக்க முடியவில்லை என்றாலும் தங்களுடைய உறவினர்கள் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக சங்கத்துக்கு ஏன் தாங்கள் சங்கத்துக்கு செல்லவில்லை என்பதை முதலில் தொலைபேசி வாயிலாகவும் தெரிவித்த உடனேயே எழுத்து மூலமாகவும் அதனுடைய விவரத்தை சங்கத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு கடமையாகும். அதாவது விடுப்பு விண்ணப்பம் இல்லாமலோ அல்லது தகவல் தெரிவிக்காமலோ தாங்கள் சங்கத்திற்கு வராமல் இருந்தால் அது ஒரு ஒழுங்கினம் என்று கருதப்படும். ஒழுங்கினமாக யாராவது நடந்து கொண்டால், சங்க பணியாளர் நடந்து கொண்டால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று தனித்தனி விதியில் இருப்பதால் தாங்கள் ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும், நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடிக்கப்பட்டால்தான் சங்கம் செயல்படுவதற்கு வழிவகைக்கும். திடீரென விடுப்பு சென்றாலோ அல்லது தகவல் ஏதும் தெரிவிக்காமல் சங்கத்துடைய நிர்வாகத்திற்கு தகவல் ஏதும் தெரிவிக்காமல் இருந்தாலும் சங்கத்துடைய செயல்பாடுகள் நிச்சயமாக பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால் முன் அனுமதி பெற்றுதான் தாங்கள் விடுப்பில் செல்ல வேண்டும் என்பதையும் ஒரு கருத்தாக கொள்ள வேண்டும். எனவே சங்கத்துடைய நிர்வாகத்துடன் தாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும். அவர்கள் கேட்கக்கூடிய புள்ளி விவரங்களை, சரியான புள்ளி விவரங்களை சம்பந்தப்பட்ட பதிவேடுடன் சரிபார்த்து அதன்படி அறிக்கையாக கொடுக்க வேண்டும். இந்த அறிக்கை கொடுப்பது என்பது மத்திய வங்கிக்கும் சரக துணைப்பதிவாளர் அலுவலகத்திற்கும் அல்லது இணைப்பதிவாளர் அலுவலகத்திற்கும் அவ்வப்பொழுது தகவல் கேட்பார்கள். அந்த தகவல்களை எவ்வாறு கொடுப்பது, இதற்கு முன்பாக எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் அறிந்து உரிய அதிகாரியிடம் கையொப்பம் பெற்று சரியான முறையில் சரியான தகவலை கொடுக்க வேண்டும் என்பதையும் தாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். பொய்யான தகவலையோ அல்லது சரியில்லாத தகவலையோ மேல் அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது என்பதையும் தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தவறான தகவலை கொடுத்தாலோ அல்லது பொய்யான தகவலை கொடுத்தாலோ அது தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தினுடைய 157வது பிரிவின்படி அது குற்றம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே கூட்டுறவு சட்டம் 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தின்படியும் சரியான தகவலை தான் வழங்க வேண்டும். பொய்யான தகவலையோ அல்லது
சரியில்லாத தகவலையோ வழங்கினால் அது குற்ற செயல் என்று குற்ற செயல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் புதிதாக பணியில் சேர்ந்துள்ள நண்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும், சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுடைய அதிகாரிகளையும் அல்லது சக பணியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டே அதை தயார் செய்ய வேண்டும் என்றும் தாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மிக முக்கியமானது என்னவென்றால், சங்கத்தினுடைய அலுவலக நேரம் காலை 9 மணி என்று சொன்னால், தாங்கள் 9 மணிக்கு முன்பாகவே, உதாரணமாக 8:45 அதை போன்று முன்னதாகவே சங்கத்துக்கு தாங்கள் செல்ல வேண்டும் என்பதையும் ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும். நான் தூரமாக வருகின்றேன், எங்களுடைய வீடு ரொம்ப தூரத்தில் உள்ளது, போக்குவரத்து வசதி இல்லை, நடந்து வருகின்றேன், இது போன்ற காரணங்களெல்லாம் தங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் தெரிவிக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், உரிய நேரத்தில் சென்றால்தான் சங்க பணிகளை தாங்கள் செய்ய முடியும். ஆகவே எந்த காரணம் சொல்லாமல் சங்க வேலை நாட்களில் வேலை நேரத்தில் தாங்கள் ஆஜராக வேண்டும், சங்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல உங்களுடைய தனித்துணை விதியில் என்னென்ன ஒழுக்கங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. உதாரணமாக, தாங்கள் அணியும் உடை கூட ஒரு ட்ரெஸ் கோடு என்று சொல்வார்கள். எவ்வாறு உடை அணிய வேண்டும், சங்கப்பணிக்கு எவ்வாறு வர வேண்டும், சங்கத்தினுடைய பணியில் ஈடுபடும் பொழுது தாங்கள் எவ்வாறு ஒழுக்கமாக செயல்பட வேண்டும், அங்கு வருகின்ற உறுப்பினர்களிடம் பெரியவர்களிடம் எவ்வாறு பழகிக்கொள்ள வேண்டும், பேச வேண்டும் என்பதையெல்லாம் தாங்கள் நன்கு அறிந்து தெரிந்து கொண்டே அங்கு பணியாற்ற வேண்டும். வார்த்தைகளை மிகவும் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அதாவது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள். தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, கோபமூட்டக்கூடிய வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது. மிகவும் கண்ணியமாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். பல்வேறுபட்ட உறுப்பினர்கள் அங்கு சங்கத்திற்கு வருகை தருவார்கள். பல சந்தேகங்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்த அளவில் சொல்ல வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உயர் அதிகாரிகளை கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை சங்க உறுப்பினர்களுக்கு தாங்கள் தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு தாங்கள் பணியாற்றினால் சங்கத்தினுடைய பணி பாதிக்காமல், அதே சமயத்தில் தாங்களும் பல வேலைகளை தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் இது ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்தபடியாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமானால், மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வார்கள். அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ, கடவுள் இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சரி, நாம் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அவர்கள் பாராட்டக்கூடிய அளவில் நாம் செய்தால் அதுவே நமக்கு பெரிய பெருமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அது ஒரு பலுவாக அல்லது பேர்டன் என்று சொல்வார்களே, அது போன்று எடுத்துக்கொள்ளாமல், நிச்சயமாக மக்களுக்காக நாம் சேவை செய்கின்றோம். அதுவும் குறிப்பாக ஏழை மக்களுக்கும் சரி, நடுத்தர மக்களுக்கும் சரி, அல்லது கிராமத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் நம்மால் ஏதாவது ஒரு சரியான விவரத்தை தெரிவிப்பதன் மூலமாகவும் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலாக நம்ம இருக்க வேண்டும் என்பதையும் தாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கிராம அளவில் நீங்கள் பணியாற்றினாலும் அல்லது நகரத்தில் நீங்கள் பணியாளர் கூட்டுறவு சங்கத்தை போல பணியாற்றியிருந்தாலும் கூட, கூட்டுறவு சட்டம், கூட்டுறவு விதிகளை நன்கு தெரிந்து வைத்து கொண்டு உங்களுடைய சங்கத்திலேயே இருக்கக்கூடிய துணை விதி, தனி துணை விதி இவைகளையெல்லாம் தாங்கள் அறிந்து கொண்டு அதை கேட்கும்போது சங்கத்துடைய உறுப்பினர்கள் கேட்கும்பொழுது அதை தாங்கள் தெரிவிக்க வேண்டும். அதை நன்றாக தெரிந்து வைத்து கொண்டால் தான் நீங்கள் சரியான விவரத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, பணியாளர் கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெறும்போது எவ்வளோ வட்டி விகிதம் என்று கேட்பார்கள், அடிக்கடி கேட்பார்கள். எத்தனை மாதத்துக்குள்ளே நான் திருப்பி செலுத்த வேண்டும் என்று கேட்பார்கள். இது போன்ற விவரங்கள் எல்லாம் தாங்கள் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டே
வட்டி விகிதம் என்ன, எத்தனை மாதத்தில் திருப்பி செலுத்த வேண்டும், அப்படி திருப்பி செலுத்தாமல் இருந்தால் அந்த அந்த கடனானது தவணை தவறிவிடும். தவணை தவறிவிட்டால் அதற்கு என்ன வட்டி விகிதம், அதாவது தவணை தவறி வட்டி என்று சொல்வார்கள். இது போன்ற விவரங்களையும் தற்போது நீங்கள் பணியில் சேர்ந்திருக்கின்ற உங்களுக்கு நன்காக தெரிந்து வைத்துக்கொண்டே அந்த விவரங்களையும் சங்க பணியாளர்கள் கேட்டால் அதையும் தெளிவாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் இந்த சம்பவத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே கூட்டுறவு சங்கத்தில் புதிதாக பணியில் சேர்ந்துள்ள உதவியாளர் பணியில் சேர்ந்துள்ள உங்களுக்கு சங்க பணி என்பது மிகவும் முக்கியமானது. அது முக்கியமாக கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சேவை செய்கின்றோம் என்ற மன நிறைவோடு தாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதையும், நகரத்தில் வேலை செய்யக்கூடிய நகர சங்கங்களில் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கும் அங்குள்ள உறுப்பினர்களுக்கும் தாங்கள் எந்த அளவில் உதவி செய்ய முடியும் அல்லது சரியான விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதையும் நன்கு தெரிந்து வைத்துக்கொண்டு அதன்படி தாங்கள் செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக முக்கியமானது என்னவென்றால், உங்களுடைய உயர் அதிகாரிகள் வரும்போது தாங்கள் எழுந்து நின்று அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அவர்கள் வருகை தரும்பொழுது அவர்களுக்கு உரிய மரியாதையை தாங்கள் எப்போதுமே வழங்க வேண்டும். சக பணியாளர்களிடமும் தாங்கள் அன்பாகவும் பண்பாகவும் பழக வேண்டும். அவ்வாறு பழகினால்தான் உங்களுடைய சக பணியாளர்களும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் பல்வேறுபட்ட செய்திகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதையும் தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கூட்டுறவு சங்கத்தினுடைய பணிக்கு தாங்கள் வந்தவுடனே அங்கே வருகை பதிவேடு இருக்கும். வருகை பதிவேட்டில் முதலில் கையொப்பமிட்ட பிறகுதான் உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து பணியாற்ற வேண்டும். நான் மறந்து விட்டேன், நேரடியாக சங்க பணிக்கு வந்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லாமல் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டு அங்கு பணியில் மேற்கொள்ள வேண்டும். வெளியில் செல்லும்பொழுது அங்கே முகாம் பதிவேடு, மூவ்மெண்ட் ரிஜிஸ்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், முகாம் பதிவேடு வைத்திருப்பார்கள். அந்த முகாம் பதிவேட்டில் எந்த இடத்திற்கு தாங்கள் செல்கின்றீர்கள், எந்த நேரத்தில் செல்கின்றீர்கள் என்றெல்லாம் அதில் பதிவு செய்து அதில் கையொப்பமிட்டு மீண்டும் அந்த சங்கத்திற்கு தாங்கள் அதாவது முகாம் சென்று திரும்பி வரும்பொழுது திரும்பி வந்த நேரம் இவையெல்லாம் அதில் குறிப்பிட வேண்டும். அந்த முகாம் பதிவேடும் பராமரிக்க வேண்டும். சங்கத்திற்கு வந்தவுடன் முதலில் வருகை பதிவேட்டில் கையொப்பமிட வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது. அதே போன்ற சங்க சங்க பணியாக தாங்கள் வெளியே செல்ல வேண்டும். உதாரணமாக மத்திய வங்கிகளுக்கு பணம் செலுத்த வேண்டும் அல்லது உறுப்பினர்களுடைய கடன் வசூலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த விவரத்தையும் முகாம் பதிவேட்டில் பதிவு செய்தே அதில் கையொப்பமிட்ட பிறகுதான் தாங்கள் செல்ல வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இதே போன்ற இன்னும் பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அடுத்தடுத்த வீடியோ கொரியிலும் கூட்டுறவு சங்கத்தில் புதிதாக பணியேற்றுள்ள உங்களுக்கு எவ்வாறு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாமல் நாம் எவ்வாறு சிறப்பாக பணியாற்ற முடியும் என்பதற்கும் இன்னும் பல யோசனைகள் உள்ளது. அதையும் அடுத்தடுத்த வீடியோ கொரியில் நான் தெரிவிக்கின்றேன். அதுவரை இந்த பதிவை தாங்கள் நன்கு கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்பது உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றபடியாக வேலை செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.